வணக்கம் மக்களே, நான் பாய் பற்றின சூப்பரான ரெசிப்பிங்க. மட்டன் வத்தலில் 4 விதமான காய்களை போட்டு காரம் சாரமாக செம்மையாக செய்து கொடுத்தாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவை நடனம் அடிச்சுங்க. எந்த சுவை உங்களுக்கு வேணுமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாய் தம்பி 4 கிலோ மட்டன் பாய். ஓகே தம்பி, இது என்ன பண்ணலாம் பாய்? உப்பு கண்டம் போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆமாம், ஓகே பாய். ஜவுலாம் கைஸ் கறி எடுத்துலாமா? ஓகே தம்பி. நல்லா உரிச்சு எடுக்கிறோம். கறி தனியாக போன்லெஸ் பண்ணி எடுக்கிறேங்க. அப்போதான் மட்டன் வத்தல் போட முடியும். பாய் தம்பி, சூப்பரான மட்டன் வத்தல் போடுறோம். சரி தம்பி, பாருங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வைக்க போகிறேங்க. பாய் தம்பி, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணலாம் தம்பி. ஓகே பாய். சூப்பரான மட்டன் பாய். ஓகே தம்பி. நம்ம 4 கிலோ வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், போன்லெஸ் பண்ணதும் 2 கிலோ கூட வரல. சரிங்க தம்பி. இதுக்கு என்ன போட்டு காய வைக்கணும் பாய்? மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், 3 மசாலா போதும் தம்பி. ஓகே பாய். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே தம்பி. கயிறில் கோத்துலாமா? கோத்தலாம் தம்பி. பாருங்க, இப்போ கயிறில் கட்டி வெயிலில் காய வைக்க போகிறோம். காய வச்சோம்னா சூப்பராக நம்மளுக்கு காஞ்சிரும். காக்கா தொல்லை இருக்காது. கயிறில் சூப்பராக கோத்தாச்சு. ஓகே தம்பி. இது எத்தனை நாள் காய வைக்கணும்? 3 நாள் காய வைக்கணும் தம்பி. 3 நாள். ஆமாம், நல்ல வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயிலில் 3 நாள் காய வைக்கணும். வாங்கப்பா வெயிலில் கட்டலாம். ஆமாம், கட்டிடலாம். 3 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாமா? சூப்பராக நம்மளுக்கு அப்படியே மட்டன் வத்தல் சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்க. இது 1 ஹவர் ஊற வைக்கணுமா பாய்? ஆமாம் தம்பி, 1 ஹவர் ஊற வைக்கணும் தம்பி. வெறும் கறி எல்லாம் 2 கிலோ வந்து காய வச்ச பிறகு 1 கிலோ கூட வராது பொழுது. ஆமாம் தம்பி, காய வச்சா அப்படி தான் வரும் தம்பி. சூப்பரான மட்டன் வத்தல். பாய் தம்பி, மட்டன் வத்தல் கூட நம்ம என்னென்ன போட போகிறோம் பாய்? தம்பி சொல்லுங்க பாய். முருங்கைக்காய், முள்ளங்கி, முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 4 பொருள் சேர்த்து செய்ய போகிறோம். 4 விதமான காய்களை சேர்த்து செய்ய போகிறோம். ஆமாம் தம்பி. ஓகே பாய். பாருங்க, இதை நல்லா ஊறட்டுங்க. ஒரு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்க மக்களே, நம்ம பாயை பற்றின மட்டன் வத்தல் குழம்புங்க. அதுவும் காரம் சாரமாக காய் 4 விதமான காய்கள் போட்டு செய்ய போகிறாரு. பாய் தம்பி, பார்த்து வச்சு தாளிச்சலாமா? தாளிச்சலாம் தம்பி. ஓகே பாய். 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 300 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறந்துச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. காய்கறிகள் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 300 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் ஆகுது. ஆமாம் தம்பி, திறந்து பார்த்தலாமா? திறந்து பார்த்துடலாம். சொல்லுங்க பாய். 2 மணி நேரம் ஊற வச்ச கறியை சேர்த்துக்கலாம். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். 2 மணி நேரம் ஊற வச்சோம். இப்போ ஊற வச்சு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு சேர்த்துலாமா? சேர்த்துடலாம் தம்பி. $50 கிராம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 20 கிராம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 10 கிராம் கருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 10 கிராம் சேர்த்துக்கலாம். ஓகே பாய், போடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும் தம்பி. போதுங்களா? போதும் தம்பி. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவோம். மூடி போட்டு 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சுக்கலாங்க. மூடி போட்டு 1/2 மணி நேரம்? ஆமாம் தம்பி. ஓகே பாய், கொதிக்க வச்சுருவோம். போடுங்க, மூடி போடுங்க. மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். தம்பி, எத்தனா தம்பி? ஓகே தம்பி.
மூடி போட்டு 1 hour நல்ல கலந்தாலும் கொதிச்சு நிற்குது. ஆமாம் தம்பி. பார்த்துருமா? பார்த்துடலாம் தம்பி வாங்க. பாய் தம்பி அடா ஃபுல்லாக சுண்டி இருக்கு பாருல பாய். ஆமாம் தம்பி. இந்த டைமில் என்ன பண்ணுற பாய்? அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவோம். பாருங்க தேங்காய் போட்டவொன்னா ஒரே ஒரு கொதியில் இறக்கிடலாங்க. ஓகே பாய், இறக்கிடுமா? இறக்கிடு தம்பி. களி மட்டன் வத்தல் குழம்பு. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க பாய் இதுக்கு? தோலாட்டின்னு சொல்லுவாங்க. தோலாட்டி. ஆமாம். பாரு மக்கள், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மட்டன் வத்தல் இல்லைன்னா தோலாட்டின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்டில் தெரிவிங்க. அது 4 விதமான காய்களை போட்டு சூடாக அரிக்கி கொடுத்துருக்காரு. அண்ணா எப்படி நான் இருக்க? சூப்பராக இருக்கு. ஆ சாம வேறு லெவல். மட்டன் வத்தல் உருளைக்கிழங்கு 3த்தையும் சேர்த்து அப்படியே அடிக்கலாம். சூடாக இருக்குது பாய். எல்லாமே சுட இறக்கி கொடுத்துருக்க. சாப்பிடுங்க, சூடாக தான் சாப்பிடணும், அருமையாக இருக்கும். நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக மட்டனை காய வச்சு வத்தல் போட்டு அது காரம் சாரமாக 4 விதமான காய்களை போட்டு சூப்பராக இறக்கி கொடுத்தாங்க. சொல்லவா வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.